Hi, Paper 1 Financial Reporting Chapter 2 Unit 1 உடைய Part 2 video இது. So we'll note that down. Paper 1 FR Chapter 2 Unit 1 Part 2. This video is completely about Ind AS 1. Ind AS 1 ஓட name Presentation of Financial statements. The name is self-explanatory. In the complete Ind AS is only about presentation of financial statements. First, இதோடைய objective. Each Ind AS has a particular objective to achieve. This Ind AS's particular objective is to ensure comparability. Okay, நம்ம Ind AS adopt பண்ணதுக்கான லைக் ஐஎஃப்ஆர்எஸ்ல இருந்து Ind AS கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் Ind AS அடாப்ட் பண்ணதுக்கான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசனே கம்பேரபிலிட்டியை என்ஷோர் பண்ணிக்க தான். ரெண்டு விஷயம். இட் இஸ் டு என்ஷோர் கம்பேரபிலிட்டி பிட்வீன் டூ திங்ஸ். ஒன், entities own financial statement of previous periods. 2, financial statement of others. ஓகே, கம்பேர் பண்ணுறதுக்காக. அதாவது இந்த வருஷம் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்னா போன வருஷம் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த வருஷம் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, போன வருஷம் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்ன, அந்த மாதிரியான கம்பேரபிலிட்டியை அச்சீவ் பண்ணுறது தான் இந்த பர்டிகுலர் Ind ASோட அப்ஜெக்டிவ். ஏன்னா இந்த பர்டிகுலர் Ind ASல இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணும், இதெல்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணணும், இப்படி தான் காட்டணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் அந்த மாதிரி பண்ணாதான் நம்ம கம்பெனியோட ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸோட இந்த பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ண முடியும், ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் பொசிஷனோட இந்த ஃபினான்ஷியல் பொசிஷனை கம்பேர் பண்ண முடியும். இது வித்தின் அவர் ஓன் என்டிட்டி. இது இல்லாமல் இந்த என்டிட்டியோட பர்ஃபார்மன்ஸை இன்னொரு என்டிட்டியோட பர்ஃபார்மன்ஸ் கூடயோ இன்னொரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸோட பொசிஷன் கூடயோ கம்பேர் பண்ணுறதுக்காகவும் அந்த அப்ஜெக்டிவ்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த Ind AS எழுதியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் இட் Ind AS 1 presentation of financial statements. ரெண்டாவது, each Ind AS has a scope to which are all the entities it applies and which are all the entities it does not apply. So applies, does not apply. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. entities preparing financial statement using Ind AS 110 consolidated financial statements. Again Ind AS 27 separate financial statements. இந்த ரெண்டு Ind AS படி எந்த கம்பெனி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலும் இட் ஹேஸ் டு கம்ப்ளை வித் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் Ind AS ஒன்னோட கம்ப்ளை பண்ணணும். ஓகே, திஸ் AS does not apply to entities preparing financial statement as per Ind AS 34 IFS. Interim financial statements, அதாவது 12 months பீரியட் இல்லாமல் 3 months பீரியடுக்கோ 6 months பீரியடுக்கோ இந்த மாதிரி இன்ட்ரீம் பீரியடுக்கு குட்டியாக ஒரு பேலன்ஸ் ஷீட், குட்டியாக ஒரு P&L, குட்டியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டிலாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு இந்த பர்டிகுலர் Ind AS அப்ளிகபிள் ஆகாது. ஏன் அப்படின்னா அது பேரே இன்ட்ரீம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது ரொம்ப டீட்டெயில்டாக பெருசாக இந்த ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்காது, குட்டியாக இருக்கும். அதனால தான் அதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் படி ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு இந்த Ind AS அப்ளிகபிள் ஆகாது. செகண்ட், ஃபார் ஸ்பெஷல் கம்பெனிஸ், ஸ்பெஷல் என்டிட்டிஸ், அதாவது வித்தவுட் ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெலாம் இது அப்ளிகபிள் ஆகாது. இட் டஸ் நாட் அப்ளை. ஷேர் கேபிட்டல் இஸ் நாட் ஈக்விட்டி. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டல் இருக்கும், பட் தட் இஸ் நாட் இட்ஸ் ஈக்விட்டி. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் என்டிட்டிஸுக்குலாம் இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ திஸ் டஸ் நாட் அப்ளை. நெக்ஸ்ட், டெர்மினாலஜி. All terminologies used or descriptions used are
for profit making entities. அதாவது இந்த பர்டிகுலர் இண்டேஸ்ல யூஸ் பண்ணியிருக்க டிஸ்கிரிப்ஷன் டெர்மினாலஜிஸ் எல்லாமே ப்ராஃபிட் மேக்கிங் என்டிட்டிஸ்க்காக டார்கெட் பண்ணி எழுதப்பட்ட ஒரு இண்டேஸ். ஸோ அதனால நான் ப்ராஃபிட் என்டிட்டிஸ் இண்டேஸ் படி இந்த இண்டேஸ் ஒன்னை யூஸ் பண்ணாங்கன்னா தே வில் ஹாவ் டு சேஞ்ச் தி டிஸ்கிரிப்ஷன். ப்ராஃபிட்ன்ற வார்த்தைக்கு பதிலாக சர்ப்ளஸ், எக்ஸஸ் அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பதிலாக இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி டெர்மினாலஜிஸை அவங்க மாற்றிக்கலாம். ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் டு change the terminologies accordingly. Okay, so this is what it is. So one இந்த இண்டேஸோட அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்துட்டோம். 2 ஸ்கோப் என்னன்னு பார்த்துட்டோம். எதுக்கு அப்ளிகபிள் எதுக்கு நாட் அப்ளிகபிள். 3 ஒரு ஸ்பெஷல் கேஸ் டெர்மினாலஜி. இந்த இது ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸுக்காக. ஸோ நான் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனிஸ் டெர்மினாலஜிஸை மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த அப்ஜெக்டிவ் பார்த்தோம் இல்லையா, டு இன்ஷூர் கம்பேரபிலிட்டி பிட்வீன் 2 திங்ஸ் லைக் கம்பெனிஸ் ஓன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் அதர் கம்பெனிஸ். இந்த அப்ஜெக்டிவை இந்த ஏஎஸ் எப்படி அச்சீவ் பண்ணும் அப்படின்றது தான் மேட்ரு. அதான் மேட்ரு ஆஃப் தட் பர்டிகுலர் இண்டேஸ். ஸோ okay, matter or main concept. So in the index என்ன சொல்லுதுன்னா, financial statements includes so many things. What are all those things? Balance sheet, P&L, statement of changes in equity, statement of cash flow, notes, comparative statements. ஓகே, இதுக்கு பேர் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, பேலன்ஸ் ஷீட் இருக்கும், பிஎன்எல் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி இருக்கும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோஸ் இருக்கும், நோட்ஸ் இருக்கும், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இது இந்த ஏஎஸ்ல. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஏஎஸ்லையும் இதே மாதிரி தான். அதில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி மட்டும் இருக்காது, மீதி எல்லாமே இருக்கும். பேலன்ஸ் ஷீட் இருக்கும், பிஎன்எல் இருக்கும், கேஷ் ஃப்ளோ இருக்கும், நோட்ஸ் இருக்கும், கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஏஎஸ்ல புதுசாக இது ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி அப்படின்ற ஒரு புது ஸ்டேட்மெண்ட்டை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் கம்பரைசஸ் ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட என்டையர் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றத இந்த இண்டேஸ்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுபடி ப்ரிப்பேர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆகிடும். இதோட அப்ஜெக்டிவ் என்ன? கம்பேரபிலிட்டி அச்சீவ் ஆகிடும். இதில் கொடுத்துருக்க செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரியே போன வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், இந்த வருஷமும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ணலாம். இந்த கம்பெனியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, பக்கத்தில் இருக்க கம்பெனியும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்பேர் பண்ணலாம். ஸோ திஸ் என்ஷூர்ஸ் கம்பேரபிலிட்டி ஆட்டோமேட்டிக்லி. ஸோ we will go into each line item one by one. Okay, balance sheet. Balance sheetல என்னென்ன ரொம்ப முக்கியம்? கம்பெனி நேம், சின், எக்ஸெட்ரா சேஞ்சஸ். அதாவது அந்த கம்பெனியோட பேர், சின் நம்பர்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்ஸ், அது எல்லாமே கண்டிப்பாக பேலன்ஸ் ஷீட் ஸ்பெசிஃபை பண்ணணும். லாஸ்ட் இயர் அதே மாதிரி அதே நேம், அதே சின் நம்பர், அதே ஐடென்டிஃபிகேஷன் அதெல்லாம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் லாஸ்ட் இயர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தோம், இந்த இயர் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கோம், தேர் இஸ் அ சேஞ்ச் அப்படின்னா அந்த சேஞ்சை எவிடென்ட்டாக டிஸ்பிளே பண்ணணும் பேலன்ஸ் ஷீட். 2 is your standalone or consolidated. அதாவது நீங்கள் கொடுத்துருக்க பேலன்ஸ் ஷீட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஸ்டாண்டலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸா, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், என்னென்ன ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ்லாம் இதுக்குள்ள அடங்கி இருக்கு அதை கம்ப்ளீட்டாக சொல்லணும். கரன்சி, என்ன கரன்சியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, டேட் அண்ட் பீரியட்,
நீங்க பாத்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்ன்றது இட் சேஸ் அபவுட் தி ஃபினான்ஷியல் பொசிஷன். P&Lன்றது இட் சேஸ் அபவுட் தி ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். இந்த ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா அட் தி எண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பீரியட். ஏன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்ன்றது ஓப்பனிங்ல இருந்து எவ்வளோ அசட்ஸ் ஏறி இருக்கு, எவ்வளோ அசட்ஸ் இறங்கி இருக்கு, என்னென்ன ஆயிருக்கு, அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன இருக்கு அப்படின்றத காட்டாது. ஆஸ் ஆன் 31st மார்ச் இல்லை ஆஸ் ஆன் 31st டிசம்பர் என்ன அசட்ஸ் இருக்கு, என்ன லயபிலிட்டிஸ் இருக்கு, இதை தான் காட்டும் ஒரு பேலன்ஸ் ஷீட். ஸோ அதை எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31st மார்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா P&L அந்த மாதிரி கிடையாது. P&Lன்றது இட் கேப்சர்ஸ் ஆல் த சேஞ்சஸ் இன் தீஸ் financial position. It is a financial performance information. பர்ஃபார்மன்ஸுக்கு அட் தி எண்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பீரியட்னு வராது. ஃபார் த பீரியட் அப்படின்னு வரும். P&L மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த பீரியட் எண்டிங் 31st மார்ச் அப்படின்னு வரும். ஆனால் பேலன்ஸ் ஷீட்ல ஃபார் த பீரியட் எண்டிங் இருக்காது, ஆஸ் ஆன் 31st மார்ச்னே இருக்கும். ஆஸ் ஆன் 31st மார்ச்னா ஒரு பொசிஷன், அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த கம்பெனியோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியோடைய பொசிஷன். ஆனா ஃபார் த பீரியட் அப்படின்னு P&Lல வரும்போது டியூரிங் தி என்டையர் பீரியட் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு, டியூரிங் தி என்டையர் பீரியட் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, அதுதான் ஃபார் த பீரியட். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, சேஞ்சஸ் இன் ஈக்விட்டியும் ஃபார் த பீரியட் என்னென்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு அப்படின்றது தான். ஸோ இட் இஸ் நாட் அட், இட் இஸ் ஃபார். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோவும் அதே மாதிரி தான், ஃபார் தி பீரியட். நோட்ஸுக்கு ஃபாரும் கிடையாது, அட்டும் கிடையாது, டு. Notes to financial statements. Okay, notes to financial statements. So these are the differences between each statement in the financial statements. So இதுல date and period பார்த்துட்டோம். So இந்த date and period என்னன்னா at the end of the reporting period. பேலன்ஸ் ஷீட்ல சொல்லியிருக்கோம் இல்லையா, as on end of 31st March என்ன, as on end of 31st Marchன்றது financial position. ஓகே, P&L என்ன பீரியட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி என்ன பீரியட். ஸோ இந்த என்டையர் ஸ்டேட்மெண்ட்டும் என்ன பீரியடுக்காக நம்ம ரிலீஸ் பண்றோம், அந்த பீரியடையோ அந்த பர்டிகுலர் டேட்ஸையோ we have to mention it in the financial statements. அடுத்தது லெவல் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப். ரவுண்டிங் ஆஃப் இஸ் allowed in financial statements as per Ind AS. நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணி காமிச்சிக்கலாம். நியரஸ்ட் க்ரோர்ஸ், நியரஸ்ட் லேக்ஸ், நியரஸ்ட் தௌசண்ட்ஸ், நியரஸ்ட் ஹண்ட்ரட்ஸ், நியரஸ்ட் டென்ஸ், நியரஸ்ட் ஃபைவ்ஸ் கூட நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனா என்ன லெவல் ஆஃப் ரவுண்ட் ஆஃப் யூஸ் பண்ணீங்கன்றத நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும்ன்றது Ind ASோட ரெக்குயர்மெண்ட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் பார்ட் 1 ஆஃப் இந்த பர்டிகுலர் சாப்டர் பர்டிகுலர் யூனிட் 1ல நான் சொல்லியிருப்பேன். ஷெட்யூல் 3 வந்து ஒரு சில அடிஷ்னல் ரெக்குயர்மெண்ட் சொல்லும். ஸோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் ரவுண்டிங் ஆஃப்ல ஷெட்யூல் 3 ஒரு ரெக்குயர்மெண்ட் சொல்லுது. Companies having so much of net worth or turnover can round off to so much of amount, should round off to so much amount னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்லாப்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஷெட்யூல் 3ல சொல்றதை தான் ஃபாலோ பண்ணணும். That doesn't mean that it conflicts with Ind AS. There is no conflict. Ind AS says round off to however you want, but please mention how you are rounding it off. Schedule 3 says you have to round off only to this particular thing as per the slab of your company. So நம்ம கம்பெனிக்கு என்ன ஸ்லாப்னு நம்ம அங்கே பார்த்துட்டு அந்த ரவுண்டிங் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இந்த ரவுண்டிங் ஆஃப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் இஸ் லைன் ஐட்டம்ஸ். ஓகே, பேலன்ஸ் ஷீட்ல இந்த லைன் ஐட்டம்ஸ்லாம் மேண்டேட்டரியா இருக்கணும், இந்த ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னு Ind ASல சொல்லியிருக்கு. அண்ட் there is an option given can be arranged liquidity wise. Whatever I am writing here, my video will be coming on that space. So அது கொஞ்சம் ஹைடா இருக்கும். Don't worry. இந்த எல்லா நோட்ஸுமே I will be uploading it in a Google Drive and giving the link in description of all the videos. So you can download these notes and see what I have written here. So line items can be arranged liquidity wise னு Ind AS ஒரு ஆப்ஷன் கொடுக்குது. ஆனா Schedule 3 அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. Again here there is no conflict. There is an additional requirement in Schedule 3. You will have to give it in the same format as given in the Ind AS and Schedule 3. Okay. 7th one, current and non-current. Okay. கரண்ட் அண்ட் நான் கரண்டா எப்படி பிரிக்கணும் அப்படின்னா,
ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங், அதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரீக்வன்சி பார்த்துருவோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அட்லீஸ்ட் ஆனுவலாவது நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஆஸ் பர் இண்டேஸ். இஃப் யூ ஆர் அ கம்பெனி ஃபாலோவிங் இண்டேஸ், யூ வில் ஹாவ் டு ப்ரொவைட் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஆனுவலி. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கொடுக்கணும், 12 மாதத்துக்கு ஒரு தடவை. ஸோ இப்போ நம்ம 12 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுனால ஜென்ரலாக என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, 12 மாதத்துக்குள்ளே இருந்தால் கரண்ட், 12 மாதத்துக்கு மேலே இருந்தால் நான் கரண்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நோ, கரண்ட் அண்ட் நான் கரண்ட் இஸ் பேஸ்ட் ஆன், காமன்லி இட் இஸ் பேஸ்ட் ஆன் 12 months பீரியட். 12 monthsக்கு உள்ளே இருந்தால் அது கரண்ட், 12 monthsக்கு மேலே இருந்தால் நான் கரண்ட். பட் இன் கேஸ் if the operating cycle of the company exceeds 12 months and that particular asset or liability is within the operating cycle, then it should be classified as current. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப்பர் இருக்காரு. he builds an apartment and he sells it. லேண்டை வாங்கி மெட்டீரியல்ஸ் வாங்கி அப்பார்ட்மெண்ட்டை கட்டி விற்று அதுக்கான காசை கலெக்ட் பண்ணுறதுக்கு அவருக்கு டோட்டலாக 25 months ஆகுதுன்னு வச்சுக்கலாம், 24 months, 2 years ஆகுது. அப்போ ஹிஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள் இஸ் 2 years. ஓகே, ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை அவர் P&L பேலன்ஸ் ஷீட்டு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இருக்கு, டெட்டார்ஸ். ஒரு பர்டிகுலர் டெட்டார் வந்து 14 மாதத்துக்கு அப்புறம் காசு தருவான் இருக்கு. நார்மலாக எந்த ஒரு கம்பெனிலையுமே டெட்டார்ஸ் வந்து 14 மாதத்துக்கு அப்புறம் தான் காசு தருவோம் அப்படின்னா அதை நான் கரண்ட்டாக கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. பட் இவரோட கேஸில் இவரோட ஆப்ரேட்டிங் சைக்கிள் இஸ் 2 years. ஆப்ரேட்டிங் சைக்கிளுக்குள்ளே தான் இந்த டெட்டார் இருக்கு 14 மாதம்ன்றது. ஸோ 14 மாதம் கழிச்சு கொடுத்தா கூட இட் ஷுட் பி கிளாஸிஃபைட் அஸ் கரண்ட் பிகாஸ் இட் இஸ் இன்சைட் திஸ் ஆப்ரேட்டிங் சைக்கிள். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிளை கம்ப்யூட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் கரண்ட் ஆர் நான் கரண்ட் கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ ஆப்ரேட்டிங் சைக்கிளை கம்ப்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, சம்ஸ் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. when we see illustrations and examples video, I'll explain that to you. Frequency at least annually. So this is what is regarding balance sheet. இதில் ஒரு பர்டிகுலர் விஷயம், DTA and DTL, டிஃபர்ட் டேக்ஸ் அசட் அண்ட் டிஃபர்ட் டேக்ஸ் லயபிலிட்டி. இதை இண்டேஸ் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நாட் அ கரண்ட் ஐட்டம், இது கரண்ட் அசட் கிடையாது, கரண்ட் லயபிலிட்டிஸ் கிடையாது, அங்கே கிளாஸிஃபை பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க. ஸோ டோன்ட் கிளாஸிஃபை இட் அஸ் கரண்ட் ஆர் கரண்ட். ஸோ யூ வில் ஹேவ் டு டூ இட் அஸ் நான் கரண்ட் ஒன்லி. ஓகே, நெக்ஸ்ட் P&L பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். P&L ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2 sections, P&L அண்ட் OCI. P&L 2 செக்ஷனாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 1 நார்மல் P&L, செக்ஷன் 2 அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம். நார்மல் P&L எல்லா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸும் வரணும் இன் ஃபேர் வேல்யூ. மோஸ்ட்லி ஃபேர் வேல்யூவில் வர வைக்கிறதுக்கும் ஒருவேளை ஆப்ரேட்டிங் இல்லாத மற்ற விஷயத்துக்கும் இந்த எல்லா இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸும் OCI அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்ன்ற 2வது செக்ஷனில் தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணுன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, P&L is a single statement having 2 sections. It is not 2 different statements. It is a single statement having 2 sections. Section A or first section will be normal P&L, your operating P&L. Section B or 2 will be அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம். அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்ல என்னென்ன வரலான்னு ஆல்ரெடி ஒரு 7-8 லிஸ்ட் இந்த இண்டேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ், த டிஃபரன்ஸ் இன் அக்கௌண்டிங் டியூ டு ஃபேர் வேல்யூ, FVTPLன்னு சொல்லுவாங்க, ஃபேர் வேல்யூ த்ரூ P&L. P&L ஃபேர் வேல்யூவில் அக்கௌண்ட் பண்ண எதுக்காவது அதுக்கு நம்ம ஆக்சுவலாக கொடுத்த காசோ வாங்கின காசோ வேறையா இருக்கும், ஃபேர் வேல்யூ வேறையா இருக்கும். நம்ம ஃபேர் வேல்யூவில் அக்கௌண்ட் பண்ணிடுவோம், அந்த டிஃபரன்ஸை கொண்டு வந்து OCIல போட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்போ தான் பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகும். அப்புறம் ஃபாரின் ஆப்ரேஷன்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வர டிஃப்ரென்சஸ்ஸு, ஃபாரெக்ஸ் டிரான்ஸ்லேஷன்ஸ்னால நமக்கு வரக்கூடிய டிஃப்ரென்சஸ்ஸு, ப்ரீவியஸ் பீரியடில் ஏதாவது எரர்ஸ் பண்ணியிருந்தா அதை ரீஸ்டேட் பண்ணும்போது வரக்கூடிய டிஃப்ரென்சஸ், இது எல்லாத்தையும் OCIல தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும், அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்ல தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா செக்ஷன் 7 இருக்க P&L வந்து இட் ஷுட் என்ஷூர் கம்பேரபிலிட்டி. இந்த இண்டேஸோட ஆக்சுவல் அப்ஜெக்டிவே கம்பேரபிலிட்டியை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதர் தென் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ், அதர் தென் ஃபேர் வேல்யூ ஐட்டம்ஸ், நமக்கு கிடைக்கிற ஒரு சில அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்னால வரக்கூடிய அதர் தென் ஃபேர் வேல்யூ ஐட்டம்ஸை மேலே இருக்க P&Lக்குள்ளே போட்டோம்னா யூ கேனாட் கம்பேர் இட் வித் அதர் கம்பெனிஸ் P&L, யூ கேனாட் கம்பேர் வித் அவர் ஓன் கம்பெனிஸ் ப்ரீவியஸ் பீரியட் P&L. ஸோ ஆப்ரேஷன்ஸில் நார்மலாக ஃபேர் வேல்யூவில் வரதெல்லாம் அங்கே ஃபர்ஸ்ட் செக்ஷனில் போட்டால் தான் யூ கேன் கம்பேர் இட் வித் அதர் கம்பெனிஸ்.
அதை போடாமல் மற்றதெல்லாம் அதர் தென் தட் எல்லாத்தையும் ஓசிஐல கொண்டு வந்தால் தான் தேர் வில் பி கம்பேரபிலிட்டி. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் ஸோ இந்த P&L இருக்க கிளாசிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் நேச்சர் வைஸ். ஓகே, நேச்சர் வைஸ் அப்படின்னா என்னன்னா அந்த எக்ஸ்பென்ஸோட நேச்சரை பொறுத்து, அதாவது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், அதர் எக்ஸ்பென்சஸ், இது மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லி நேச்சர் வைஸ் கிளாஸிஃபை பண்ண சொல்றாங்க. ஏன் நேச்சர் வைஸ் கிளாஸிஃபை பண்ண சொல்றாங்க அப்படின்னா IFRSல 2 விதமா இருக்கு. நேச்சர் வைஸும் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷன் வைஸும் பண்ணிக்கலாம். நேச்சர் வைஸ் ஃபங்க்ஷன் வைஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் 5-star ஹோட்டல். 5-star ஹோட்டலில் எக்ஸ்பென்சஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸை நேச்சர் வைஸ் கிளாஸிஃபை பண்ணால் எப்படி வரும்னா ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு, எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ் பெய்டு, டெப்ரிசியேஷன், இது 3 தான் ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ரா மெட்டீரியல் கன்சியூம்டு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். ஹோட்டல் பில்டிங் மற்றது எல்லாத்தையோட டெப்ரிசியேஷன் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். எம்ப்ளாயிஸ் கொடுக்குற சேலரி ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும். இது 3 தான் பெரிய எக்ஸ்பென்ஸ். அதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்பென்ஸ்ல குட்டி குட்டியாக இருக்கும். அதை வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம். ஓகே, இது நேச்சர் வைஸ் கிளாசிஃபிகேஷன். ஃபங்க்ஷன் வைஸ் கிளாசிஃபிகேஷன்னா அந்த ஹோட்டலுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்னு இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் செலவு பண்ணிருப்பாங்க. ஸோ ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் இருக்கும், டெப்ரிசியேஷன் மிஷினரி டெப்ரிசியேஷன் காஸ்ட்டும் இருக்கும், எம்ப்ளாயி காஸ்ட்டும் இருக்கும், அதர் காஸ்ட்டும் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து ஹவுஸ் கீப்பிங்கோட எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ, இன்ஜினியரிங்கோட எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ, செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டோட எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ, ஃபினான்ஸோட எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ, ஹெச்ஆரோட எக்ஸ்பென்சஸ் இவ்வளோன்னு P&L காட்டலாம். எங்க? IFRSல. IFRS gives you an option to provide in both function wise and nature wise. ஆனால் இண்டேஸ்ல நம்ம இந்தியாவில் ஃபங்க்ஷன் வைஸ் கொடுத்தா நிறைய பேருக்கு புரியாது. இட் வில் நாட் இன்ஷோர் கம்பேரபிலிட்டி. ஸோ அந்த கம்பேரபிலிட்டியை அச்சீவ் பண்ணுறதுக்காக இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டாங்க. ஃபங்க்ஷன் வைஸ்லாம் நீ காட்ட முடியாது, நீ நேச்சர் வைஸ் தான் எக்ஸ்பென்ஸை கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் ஹேஸ் டு பி கிளாஸிஃபைட் நேச்சர் வைஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி. All changes to equity, whether through anything P&L or OCI, எதில் வர டோட்டல்னால வர சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, எனி ரிசர்வ்ஸில் நடக்கிற சேஞ்சஸ்ஸு, ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ்ஸில் நடக்கிற சேஞ்சஸ்ஸு எல்லாமே இந்த சேஞ்சஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டியில் கவர் ஆகணும். ஓகே, ஷேர் கேபிட்டல், ஃப்ரீ ரிசர்வ்ஸு, ஜென்ரல் ரிசர்வ்ஸு, P&L எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கு, டியூரிங் த பீரியட், ஓப்பனிங்ல எவ்வளோ இருந்தது, க்ளோசிங்ல என்ன இருந்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகே, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, இதை பற்றி டீட்டெயில்டு டிஸ்கஷன் இன் செப்பரேட் இண்டேஸ். இதை பற்றி டீட்டெயிலாக தனி இண்டேஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இண்டேஸ் 1ல் பெருசாக எதுவும் டிஸ்கஸ் பண்ணலை. ஸோ அண்ட் அகெயின் கம்மிங் டு நோட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். இது எல்லாத்துக்கான டிஸ்க்ளோஷர்ஸு, ரிப்போர்ட்டிங்கு, இது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நோட்ஸில் தான் வரணும். ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஆல் நோட்ஸ் ஷுட் பி கிராஸ் ரெஃபரன்ஸ்ட் to items in financial statements. ஸோ எல்லா நோட்டையுமே ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எந்த பர்டிகுலர் லைன் ஐட்டம், P&L எத்தனாவது லைன் ஐட்டம், எதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் அப்படின்றது நோட்ஸ்லையும் இருக்கணும். இந்த பர்டிகுலர் நோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குன்றத அந்த பர்டிகுலர் லைன் ஐட்டம்க்கு எகெயின்ஸ்டாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அடுத்தது கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னா மினிமம் 1 பீரியடோட கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷத்துக்கு நீங்கள் P&L, பேலன்ஸ் ஷீட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ, நோட்ஸு, இது 5 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் போன வருஷத்தோட ஏதாவது கொடுக்கணும். ஓகே, இந்த மினிமம் 1 பீரியடுக்கு ஒரே ஒரு எக்ஸம்ஷன் தான். எப்போனா அந்த வருஷம் தான் நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. எக்ஸம்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் இயர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் அன் எக்ஸம்ஷன் ஃபார் ஸ்டார்டிங் அ கம்பெனி. ஏஎஸ்ல இருந்து இண்டேஎஸ்க்கு மாறின ஃபர்ஸ்ட் இயர் கிடையாது, கம்பெனியே அப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா தான் எக்ஸம்ட். அடுத்தது
additional comparative statements can be given. அதாவது இந்த வருஷத்தும் போன வருஷத்தும் மட்டும்தான் நான் கொடுக்கணுமா டீடைல்ஸ் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் கடைசி 10 வருஷத்துக்கு கூட கொடுக்கலாம். அடிஷனல் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி கிவன் ப்ரொவைடட் தட் இட் கம்ப்ளைஸ் அண்ட் இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் இஸ் கம்பேரபிள். ஓகே, அடுத்தது அடிஷ்னல் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மேண்டேட்டரியாக கொடுக்கணும். எப்போ அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் எனி அக்கௌண்டிங் பாலிசி சேஞ்ச் or particular change in presentation of financial statement or whatever change you are going to make, if you are going to make that retrospectively, retrospective effect இருக்கு நீங்க பண்ண போற சேஞ்ச்னால, அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வருஷம் இந்த ரிப்போர்ட்டிங் பீரியட் எண்டில் இருக்க பேலன்ஸ் ஷீட்டு, போன ரிப்போர்ட்டிங் பீரியட் எண்டில் இருக்க பேலன்ஸ் ஷீட்டு, இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் எந்த பீரியட் வரைக்கும் கொடுத்தீங்களோ அந்த பீரியடுக்கு இருக்க ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து நீங்க காட்டணும். ஓகே, மேண்டேட்டரி additional comparative statement to be given for retrospective items. இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னால வரக்கூடிய எஃபெக்ட்டுக்கு P&Lக்குலாம் நீங்கள் அடிஷ்னலாக கொடுக்க தேவையில்ல. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு அப்படின்னா போயிட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க P&L இருந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. பேலன்ஸ் ஷீட்டுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, இது ஒன்லி ஃபார் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இதுதான் இண்டேஎஸ், இதுதான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கணும், இந்த கண்டிஷன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஸ்மால் சம்மரி ஆஃப் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, இப்போ இது எல்லாமே it should have certain characteristics. பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தாலும் சரி, P&L இருந்தாலும் சரி, சேஞ்சஸ் இன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, கேஷ் ஃப்ளோவாக இருந்தாலும் சரி, நோட்ஸாக இருந்தாலும் சரி, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இட் ஷுட் ஹாவ் சர்டன் ஃபியூச்சர்ஸ். அந்த ஃபியூச்சர்ஸை நம்ம பார்ப்போம். Sorry, so I'm inserting a new slide. Okay. In this one, features of FA. Okay. First one, true and fair view. Whatever statement you are preparing, P&L, balance sheet, எது ப்ரிப்பேர் பண்ணாலும் நோட்ஸாக இருந்தாலும் சரி, it should reflect a true and fair view of what it is. ஸோ இந்த ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா கான்செப்சுவல் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஒரு ஜென்ரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ன்றது இட் ஷுட் பி the information inside it should be relevant and faithful representation அப்படின்னு சொல்லி, அதுதான் the true and fair view. It should be relevant and it should be faithfully represented. Second, compliance with Ind AS. அதாவது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் Ind AS கம்ப்ளை பண்ணி தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். பழைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் கிடையாது. Ind ASல தான் அந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் பழைய லிஸ்டட் கம்பெனிஸோட ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ப்ரிப்பேர் ஆஸ் பர் தி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மாதிரி எந்த லைனும் இருக்காது. ஆனால் இப்போ இருக்க Ind AS படி ப்ரிப்பேர் பண்ண ஆனுவல் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் ஜெனரல் பர்பஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஆஸ் பர் Ind AS அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி Ind AS சொல்லுது. அடுத்தது இந்த எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணும்போது தேர் மைட் பி சர்டன் Ind ASs which we will not be complying. ஏன் அப்படின்னா ஒரு சில காரணங்களுக்காக அது வந்து இட் டஸ் நாட் கிவ் அ கரெக்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி ஆக்சுவல் திங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் இருந்தால் நம்ம வந்து அந்த Ind ASை நம்ம கம்ப்ளை பண்ண மாட்டோம். when we are not complying, exceptions/deviations explain with detail.
அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் சொல்லணும் we have complied of all the Ind AS except so and so Ind AS. அந்த so and so Ind AS ஓட நம்பர் நேம் அந்த Ind ASல என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்கு. அடுத்து ரீசன் ஃபார் நாட் ஃபாலோயிங் தட், அந்த Ind ASல சொல்லியிருக்க ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன். அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஃபாலோடு பை அஸ், நாம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து தி எஃபெக்ட் ஆஃப் தட், Ind AS படி ஃபாலோ பண்ணியிருந்தா நம்ம ப்ராஃபிட்டு பிஎன்எல்ல இருக்க அசட் அண்ட் லைபிலிட்டி வேல்யூ என்னவா இருந்திருக்கும். அது ஒரு பர்டிகுலர் காரணத்தினால நம்ம ஃபாலோ பண்ணலை, வேற மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்ன ட்ரீட்மெண்ட்டு, இந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணதுனால என்ன எஃபெக்ட், இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா அசட்டா லைபிலிட்டியா என்ன அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுதான் டிவியேஷன் ஷுட் பி எக்ஸ்பிளைன்டு வித் டீடைல்ஸ். ஓகே, அடுத்தது கோயிங் கன்சர்ன். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட்ல தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா அதை நம்ம நோட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணணும் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். அதாவது இனிமேட்டு பிஸ்னஸ் ஃபீஸிபிளாக இருக்காது, இல்லை பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலான் இருக்கோம், இல்லை வேற கவர்மெண்ட்டே வந்து நம்ம பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலான் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்தால் கோயிங் கன்சர்னை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஃபாலோ பண்ணாமல் எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம சொல்லணும் வி ஹவன்ட் ஃபாலோட் கோயிங் கன்சர்ன் பிகாஸ் ஆஃப் சோ அண்ட் சோ ரீசன். இன்னொன்று, கோயிங் கன்சர்ன்ல தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், பட் அடுத்த வருஷம் கோயிங் கன்சர்ன் இருக்குமா இருக்காதான்றதுல ஒரு அன்சர்டனிட்டி இருக்கு. அப்படின்னா கூட நம்ம அதை டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ எனி அன்சர்டனிட்டிஸ் ஆர் எனி நாட் டீவியேஷன் should be disclosed. Deviation / uncertainty to be disclosed. அடுத்தது 4வது accrual basis except cash flow statement. cash flow statement தவிர எல்லாமே accrual basisல தான் ப்ரிப்பேர் பண்ண, cash basisல ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. That's what Ind AS 1 says. Then next, materiality and aggregation. அதாவது Ind AS 1ல எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னு ஒன்று கொடுக்கறதுக்கு ஆப்ஷனே கிடையாது. பல அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டில் நம்ம எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு ஏதாவது ஒன்று இது முன்னாடி வருஷம் நடக்காதது இனிமேட்டு நடக்கும் நம்ம எதிர்பார்க்காது, இந்த ஒரு பர்டிகுலர் இயரில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னு போட்டு ஒரு லைன் ஐட்டம் போட்டுருவோம். Ind ASல அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கிடையாது. எங்கேயுமே எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்லாம் போட முடியாது. எக்ஸ்ட்ராடினரி ஏதாவது நடந்தால் அது அதர் காம்ப்ரிஹென்சிவ் இன்கம்ல போட்டு அப்படியே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஈக்விட்டியில் ரூட் த்ரூ பண்ணி தான் கொண்டு வர முடியும். ஸோ எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்னு எதுவுமே கிடையாது. இங்கே மெட்டீரியாலிட்டி அண்ட் அக்ரிகேஷன் கான்செப்ட் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸோ இன்கமோ லைபிலிட்டியோ அசட்டோ இருக்கு, அது மெட்டீரியலான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அதை தனியாக காட்டணுன்ற அவசியம் வந்தால் நீங்கள் தனியாக காமிச்சு தான் ஆகணும். ஸோ மெட்டீரியலிட்டியை எப்படி டிசைட் பண்ணுவீங்கன்னா, வெதர் இட் அஃபெக்ட்ஸ் தி டிசிஷன் மேக்கர்ஸ் view or not. If it affects the decision making capability, it is material. அதை நீங்கள் தனியாக தான் காட்டணும். இம்மெட்டீரியலாக ஒரு ஐட்டம் இருக்கு, பட் தட் இஸ் நாட் அட் ஆல் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் ஹெட்டிங் அப்படின்னாலும் நீங்கள் அக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த விஷயமும் இல்லை. குட்டியாக மெட்டீரியலே இல்லாத ஒரு ஐட்டமை தனித்தனி லைன் ஐட்டமாக போடுறது வந்து இட் கான்ஃப்ளிக்ஸ் வித் தி கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க். கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கில் என்ன சொல்லியிருக்கு, ரெலவெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்கு. குட்டியாக இம்மெட்டீரியலாக ஒரு அமௌண்ட் இருக்கு, அதை நம்ம இப்போ எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸில் ஆட் பண்ணி விட்டுட்டோம், ஆனால் அது எம்ப்ளாயி பெனிஃபிட்டே கிடையாது. குட்டியாக இம்மெட்டீரியலான ஒரு ஐட்டம், அதை நம்ம தனியாக தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம காட்டக்கூடாது. ஏன்னா இட் இஸ் அன் இர்ரெலவெண்ட் ஐட்டம். கான்செப்சுவல் ஃப்ரேம்வொர்க்கில் என்ன சொல்லியிருக்கு, ரெலவெண்ட்டான விஷயம் தான் காமிக்கணும், ரெலவென்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கு. ஸோ இம்மெட்டீரியலாக இருக்க ஐட்டம் தனியாக காட்டணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் அக்ரிகேட் இட் வித் எனி அதர் திங். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ் டோல்ட். அடுத்தது ஆஃப் செட்டிங். எதையும் ஆஃப் செட் பண்ணக்கூடாது. assets and liabilities or income and expense. இதுக்கு exception except required by law. ஒரு பர்டிகுலர் இன்கம் இருக்கு, அந்த இன்கம்க்கு ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் இருக்கு, அது ரெண்டுத்தையும் நெட் ஆஃப் பண்ணிட்டு நெட் இன்கமையும் நெட் எக்ஸ்பென்ஸையும் மட்டும் நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் காட்டக்கூடாது. இந்த இன்கமையும் காட்டணும், இந்த எக்ஸ்பென்ஸையும் காட்டணும், டோட்டலாக காட்டணும். எதையுமே நம்ம ஆஃப் செட் பண்ணக்கூடாது. ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்போதான் அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு யூசர்ஸுக்கு புரியும். ஒரு பர்டிகுலர் இன்கம் இருக்கு, அந்த இன்கம்காக நம்ம அந்த ஜாப் அவுட் சோர்ஸுக்கு கொடுத்து வாங்கி தான் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸையும் போடணும்.
அப்பதான் மக்களுக்கு தெரியும், ஓகே இது இவங்க இன்னோஸா பண்ணல, அதை அவுட் சோர்ஸ் பண்ணி தான் வாங்குறாங்க, இன்கம் எவ்வளோ வருது, எக்ஸ்பென்ஸ் அவ்வளோ போகுது, இந்த பர்டிகுலர் இன்கம் எவ்வளோ, பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் அவ்வளோன்னு இருக்கும். நீங்க ரெண்டுத்தையும் நெட் ஆஃப் பண்ணி நெட் இன்கமும் நெட் எக்ஸ்பென்ஸும் மட்டும் உள்ள போட்டுட்டீங்கன்னா என்ன நினைப்பாங்க, ஓ இவங்களுக்கு இன்கமே இவ்வளோ வருது, எக்ஸ்பென்ஸே இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்குவாங்க. ஸோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அந்த அண்டர்ஸ்டாண்டபிலிட்டிக்கும் கம்பேரபிலிட்டிக்காக தான் என்ன சொல்லியிருக்காங்க, ஆஃப் செட்டே பண்ணக்கூடாது, அசெட் லைபிலிட்டி அக்கௌண்ட்டையும் சரி இன்கம் எக்ஸ்பென்ஸையும் சரி. பட் ஒரு எக்ஸெப்ஷன் அலௌடு, வேர் கவர்மெண்ட்டே வந்து ஒரு பர்டிகுலர் லால இது ரெண்டுத்தையும் நீங்க ஆஃப் செட் பண்ணி காமிச்சிக்கலாம் உங்க பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்லன்னு சொல்லிருச்சு அப்படின்னா யூ கேன் டூ தட் ஆஃப் செட். அதர்வைஸ் இஃப் இட் இஸ் நாட் அலௌட் பை லா, if it is not mandated by law, you should not offset anything. That is the basic concept of Ind AS 1. Next, consistency. உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இந்த வருஷம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் போன வருஷம் பண்ணியிருக்கணும், அதுக்கு முன்னாடி வருஷம் பண்ணியிருக்கணும், இதுக்கு அடுத்த வருஷம் பண்ணியிருக்கணும், எல்லாமே பண்ணியிருக்கணும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி இல்லை, போன வருஷம் ஒரு மாதிரி பண்ணேன் ஆனால் இந்த வருஷம் வேற மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் ஒன்லி ஒன் ரீசன். என்ன ரீசன்னா, போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணதுலேருந்து இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணோம்னா ரொம்ப எவிடென்ட்டா தப்பா போயிடும். இட் வில் கிவ் யூ அ ராங் பிக்சர் டு தி யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா மட்டும்தான் நீங்க பிரசன்டேஷன் டைப்பை மாற்றணும். ஏன் ராங் பிக்சர் கொடுக்கும் அப்படின்னா, எதர் போன வருஷம் நம்ம தப்பான பிரசன்டேஷன் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை போன வருஷம் நம்ம பிஸ்னஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும், இந்த வருஷம் நம்ம பிஸ்னஸ் முற்றிலும் மாறி இருக்கும். பிகாஸ் ஆஃப் கோவிட் சோ மெனி பிஸ்னஸ் மாடியூல்ஸ் ஹவ் சேஞ்ச், சோ மெனி வேஸ் ஆஃப் டூயிங் தி பிஸ்னஸ் ஹஸ் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஏதாவது மாறி இருந்தால் நம்ம மாற்றி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ரெசென்ட் பண்ணணும். இந்த காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம கன்சிஸ்டன்சியை மாத்தினா அதையும் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாத்திருக்கோம், இது சோ சேஞ்சஸ் ஹவ் பீன் மேட்னு இல்லைனா டிஸ்க்ளோஸ் பண்ண தேவையில்ல. யூ ஷுட் மெயின்டைன் கன்சிஸ்டன்சி. இதெல்லாம் தான் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தட் ஹஸ் டு பி ஃபாலோட் ஆஸ் பர் Ind AS 1. ஸோ இதோட Ind AS 1 முடிஞ்சிருச்சு. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ்லாம் தனி வீடியோ பார்ப்போம். ஸோ யூனிட் 1 டோட்டலாக முடிஞ்சிருச்சு. ஸோ யூனிட் 1 இன்ட்ரோடக்ஷன் டு Ind AS, Ind ASக்கும் IFRSக்கும் Ind ASக்கும் கம்பெனிஸ் ஆக்டுக்கும், தென் Ind AS 1 பிரசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இதில் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் Ind AS 1 அண்ட் AS 1 தனியாக ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. இதில் சொன்ன எல்லாமே முக்கால்வாசி ஏஎஸ்ல சொல்லாதது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் Ind AS 1 and AS 1. ஸோ I guess I have covered everything. Thank you.